வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்கு, நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 315. ஓகேங்களா? ஸோ இந்த 315 அப்படின்னு சொல்லி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராஸ் செக்ஷனில் பாருங்கள். அதாவது 815ஓட பவர் நம்பரை வச்சு தான், அதாவது ஏ போர்டில் இருக்க 8 வந்து 3 அப்படின்னு சொல்லி மாற்றி அதை வந்து ஏ போர்டிலேருந்து 8க்கு 3 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இந்த பிசி போர்டில் 15 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான கேமை வந்து அவன் வந்து 315 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான கேம் வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ நல்ல பேட்டர்ன் தான் இது, வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பேட்டர்ன். இவ்வளோ சிம்பிளாக வந்து கேமை வந்து அழகாக முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு பி போர்டில் வந்து ஒரு நம்பர் வந்து சேமாக வருது, இல்லை சி போர்டில் ஒரு நம்பர் சேமாக வருது, அல்ல மந்த்லி சார்ட்டு இல்லை வீக்லி சார்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்த நாளுக்கான ரிசல்ட்டுக்காகவும் அது வந்து கூட வரும். அதாவது இப்போ வந்து பிசி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் பாருங்கள் 2 அப்படின்ற நம்பர் வந்து பி போர்டில் வந்து வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்ற நம்பர் வந்து அடுத்தது வந்து ஃபெப்ரவரி மாதம் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி மார்ச் மந்த்தும் வந்து இங்கே வந்து 1 அப்படின்ற நம்பர் வந்து 15 அப்படின்னு சொல்லி பி போர்டில் 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நாளைக்கு ஒரு வேளை வந்து பி போர்டில் 1 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பேட்டர்னில் அவன் கொடுக்குறான் அப்படின்னா ஒரு மந்த்லி வந்து அது கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜனவரி மாதமும் அதே மாதிரி வந்திருக்கு, ஃபெப்ரவரி மந்த்தும் அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ மார்ச்லேயும் வந்து பி போர்டில் 1 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இந்த கேம் பொறுத்த வரைக்குமே அவன் கிராஸ் செஷனில் வந்து அந்த நம்பரை வந்து அவன் அடிச்சுட்டே இருக்கான். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கான ரிசல்ட்டுமே வந்து கிராஸ் செஷனில் வந்து 815 வந்து 315 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி வந்து நாளைக்கு ஒரு வேளை வந்து ஏ போர்டை வந்து மாற்றி, அதாவது 3 அப்படின்றத மாற்றி 81 அப்படின்னு சொல்லி ஏபி போர்டில் வந்து நாளைக்கு கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏபி போர்டில் 81 அப்படின்னு வருதுன்னா நம்ம வந்து அது எப்படி வருதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து போன மந்த்து வந்து 81 அப்படின்றது ஏபி போர்டில் அடிச்சிருக்கான். ஸோ வந்து போன மாதமும் அதாவது ஃபெப்ரவரி மாதம் 21 வந்து அப்படியே வந்து இது மாற்றி 1 மட்டும் ஆட் பண்ணி 31 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான ரிசல்ட்டாக கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி நாளைக்கும் வந்து சேம் ஏபி போர்டை வந்து நாளைக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து அடிக்கடி கேமுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நாளைக்கு ஏபி போர்டில் 81 அப்படின்ற நம்பர் வந்து வருது அப்படின்னா ஸோ சி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னா அது வந்து வீக்லி சார்ட்டில் பாருங்கள். வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க. வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு 315, இங்கே வந்து 349. இந்த 349 வந்து எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா பிசி போர்டில் வந்து இந்த 49 வந்து இங்கே பாருங்கள், இதோட ஸ்லாண்டிங், அதாவது 49 வந்து சி போர்டில் இருக்க ஒரு நம்பரை மட்டும் ஸ்வாப் பண்ணி, அதாவது பவர் யூஸ் பண்ணி 9 அப்படின்னு சொல்லி 4க்கு 9 அப்படின்னு சொல்லி வச்சு 49 அப்படின்னு சொல்லி பிசி போர்டில் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அடுத்தது சேம் அதே மாதிரியே வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஏ போர்டில் வந்து 8 அப்படின்னு சொல்லி நாளைக்கான ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி அடுத்தது ஏபி போர்டில் 87 வந்து ஒரு வேளை வந்து அவன் ஏசி போர்டில் வந்து 87 அப்படின்னு சொல்லி வைக்கிறான்னா அந்த 7க்கு ஒரு நம்பர் இங்கே பவர் நம்பர் மாற்றுற மாதிரி, அதாவது 4 வந்து பவர் நம்பருக்கு மாற்றின மாதிரி 7 வந்து 7க்கு 2 அப்படின்னு சொல்லி பவர் நம்பரை வந்து நாளைக்கு சி போர்டில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சி போர்டுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஏற்கனவே நேற்று வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் கொடுத்துருப்பேன். நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்குமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டடாக இன்னுமே வந்து இந்த மந்த் வந்து அவன் பெண்டிங்லேயே வச்சுட்ருக்கான். ஓகேங்களா? ஸோ அந்த 34 அப்படின்ற பிசியில் வந்து வர்றதுக்கு நான் இன்னொரு ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாளைக்கான கெஸ்ஸிங்காக 812 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங், ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் நம்பரை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ், ஒரு டைப் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அதாவது 812 12 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு வந்து
ஒரு கெஸ்ஸிங் நம்பர். பிசியில் வந்து 12 அப்படின்ற நம்பர் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏ போர்டில் 8 அப்படின்ற நம்பர். ஏன்னா வந்து கிராஸ் செஷனில் 3 அடித்த மாதிரி நாளைக்கு ஏ போர்டில் 8, அதாவது வீக்லி சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 8 அப்படின்ற நம்பர் வந்து கிராஸ் போர்டில் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த இதை பேஸ் பண்ணி நான் வந்து 812 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பரை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி, சப்போஸ் வந்து ஏபியில் அப்படியே வந்து பிசியில் இந்த 49 அப்படியே வந்து அவன் கொடுக்குறான். ஒரு வேளை 49 வந்து சேம் அதே பிசியில் 49 அடிக்கிறதுக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசியில் 49 அப்படின்னு அடிக்கிறான்னா இங்கே பாருங்கள், இந்த 6 2 வாட்டி வந்திருக்கா. ஸோ 2 நாள் விட்டு மறுபடியும் 6, அதாவது 649 அப்படின்னு வரத்துக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 649 அப்படின்னு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாசிபிலிட்டிஸையும் நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து சப்போஸ் நீங்கள் பிசியில் 49 உங்கள் கெஸ்ஸிங் படி 49 சப்போஸ் வந்து வருது அப்படின்னா ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நான் கொடுக்குறேன். ஒரு வேளை பிசியில் வந்து 49 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 649 அப்படின்னு நம்பர் வந்து நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்னொரு பாசிபிலிட்டிஸ். ஆக்சுவலாக வந்து நான் கொடுக்க வேண்டிய நம்பர் வந்து நேற்றே வந்து ஒரு நம்பர் வந்து நான் கொடுத்துருந்தேன். 634 அப்படின்ற நம்பர் வந்து நான் நேற்று வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்பராக கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள் 815 அப்படிங்கிறது 315 அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்களா? ஸோ அந்த 815ன்றதை வந்து நீங்கள் அடுத்த நாள் வந்து 689 அப்படின்ற நம்பரை வந்து நீங்கள் பவர் நம்பராக எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது 689 அதை வந்து கிராஸ் செக்ஷனில் அதோட பவர் நம்பர் எடுத்தீங்க 89 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படியே வச்சுட்டு பிசி போர்டை வந்து 34 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டாக வந்து உட்காருது. இந்த 34 அப்படின்றது வந்து கேமில் வந்து அவன் அடிக்கிறதுக்கு இன்னுமே பெண்டிங் வச்சுட்டே இருக்கான். நாளைக்கு ஒரு வேளை 34 அப்படின்ற நம்பர் கெஸ்ஸிங்கில் வந்துருச்சு, அதாவது பிசியில் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பக்காவான பேட்டர்ன், ஒரு பக்காவான கெஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த நம்பருமே நான் திருப்பி கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து 34 அப்படின்றது இன்னும் கேமில் அடிக்கல. அதோட இன்னொரு ரீசன் என்ன, இந்த 815 எப்படி அவன் கிராஸ் செக்ஷனில் அடித்தானோ அதே மாதிரி வந்து 89 ஒரு வேளை நாளைக்கு திருப்பி, அதாவது பவர் நம்பரை வந்து 34 அப்படின்னு அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையுமே நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இந்த நம்பருமே வந்து நான் கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அதாவது உங்கள் கெஸ்ஸிங்கும் என்னோடய கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகுது, உங்களுக்கு ஓகே, நான் சொல்கிற லாஜிக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பரையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராங்காக வந்து நான் சொல்கிறது என்னன்னா, நாளைக்கு 8 ஏ போர்டில் 8 6 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் 1 அப்படின்ற நம்பர் வரத்துக்கும் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து உங்களோட கெஸ்ஸிங், ஏன்னா நீங்களும் வந்து வீடியோ கண்ட்ரோல்ஸாக பார்த்துருந்தீங்களே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ நான் கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பர் வந்து 812. நான் இன்னும் 2 கெஸ்ஸிங்கும் சொல்லியிருக்கேன். ஸோ அதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஏ போர்ட்லேயும் வேறு ஏதாவது நம்பர் வருது, உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங்கோ சூப்பராக இருக்குது, உங்களோட கெஸ்ஸிங், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த நம்பர் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த நம்பரையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல கெஸ்ஸிங்கு. ஸோ நாளைக்கு ஏன்னா வந்து பி போர்டில் வந்து 2 மாதமாகவே வந்து ஒரு நம்பர் வந்து அவன் கரெக்டாக வந்து தொடர்ந்து அடிச்சிட்டே இருக்கான். அதாவது 2-1 அதே மாதிரி இங்கேயும் வந்து 1-1 இந்த மாதமும் அதே மாதிரி பி போர்டில் 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நாளைக்கும் வந்து ஒரு 1 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது பி போர்டில். ஸோ அதனால் பி போர்டில் 1 அப்படின்னீங்கன்னா பிசியில் வந்து 12 அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பிசியில் 12 அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 812 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் கொடுத்த ரிமைனிங் நம்பர் 2ஐயும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவுமே வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அதையும் நான் ரிமைண்ட் பண்ணி அந்த ஒரு நம்பருமே வந்து நான் கெஸ்ஸிங் நம்பராக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நம்பருமே நான் வச்சு நாளைக்கு லிமிட்டாக ட்ரை பண்ணி கேமை வந்து விளையாடிக்கோங்க. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ கவனமாக விளையாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.